ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை மேத்தமெட்டிக்ஸ் குயின் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா 11th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் வால்யூம் 2 சாப்டர் 10 டிஃபரன்ஷியல் கால்குலஸில் எக்ஸாம்பிள் 10.12 பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். Find the derivative of the function g of t equal to t minus 2 by 2t plus 1 the whole power 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க இது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இது ஃபுல்லுமே வந்து t அப்படிங்கிற வேரியபிளில் இருக்கிறதுனால நம்ம டீயை பொறுத்து தான் இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா அதாவது ஜிங்கிற ஃபங்க்ஷனை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டீயில் தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ dg by dtன்னு போடலாம். அப்படி இல்லாட்டி g dash of t அப்படின்னு போட்டுக்கலாம். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குதுன்னு பார்க்கணும். உள்ளுக்குள்ளே இருக்கிறது ஃபுல்லாக எக்ஸ் அப்படின்னு நினச்சிக்கோங்க. எக்ஸ் பவர் 9 ஃபார்மெட்டில் இருக்குது, அதாவது எக்ஸ் பவர் n ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஒரு கொஷினை பார்த்த உடனேயே எக்ஸ் பவர் n ஃபார்மெட்டில் இருந்ததுன்னா முதல்ல அதுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் உள்ளுக்குள்ளே இருக்கிறதுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். சரியா? அதுதான் நமக்கு ப்ரொசீஜர். ஸோ இதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறது மொத்தத்தையும் எக்ஸ் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் இங்கே வரிசையாக ஒன்று ஒன்றா நான் போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? எக்ஸ் பவர் n ஃபார்முலா யூஸ் பண்ணணும். எக்ஸ் பவர் n-க்கு என்ன டிஃபரன்ஷியேஷன்? n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1. முதல்ல இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். இங்கே எக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க t மைனஸ் 2 பை 2t ப்ளஸ் 1. சரியா? இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். n இருக்கிற பிளேஸில் நம்ம என்ன போட்டுக்கணும்? நான் இங்கே எழுதுகிறேன், கொஞ்சம் லென்த்தியாக வரும், அதனால் நான் இங்கே எழுதுகிறேன், கீழே எழுதிக்கிறேன். 9 அப்படியே போடணும். இந்த 9 வந்து முன்னாடி வந்துடும், ஒரு பவரை நம்ம கம்மி பண்ணிக்கணும். இதுதான் எக்ஸ் பவர் n ஃபார்முலாவோட ப்ரொசீஜர். சரியா? n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1. 9 இன்ட்டு எக்ஸ் இருக்கிற பிளேஸில் நம்ம என்ன பண்ணணும்? t மைனஸ் 2 பை 2t ப்ளஸ் 1. எக்ஸ்ன்னு எதை நினச்சிக்கிட்டோமோ அதை போடணும், எக்ஸ்ன்னு போட்டுறக்கூடாது. ஸோ t மைனஸ் 2 பை 2t ப்ளஸ் 1 பவர் என்ன ஆகும்னா ஒரு பவர் கம்மி ஆகிடும். ஸோ 8ன்னு போட்டாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு டிஃப்ரென்ஷியேஷன் ஓவர். அடுத்தது நம்ம செகண்ட் ஸ்டெப் டிஃப்ரென்ஷியேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னா எதை எக்ஸாக நினச்சிக்கிட்டோமோ அதை ஒரு தடவை நம்ம என்ன செய்யணும்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எதை எக்ஸாக நம்ம நினச்சிக்கிட்டோம்? t மைனஸ் 2 பை 2t ப்ளஸ் 1. இதை ஒரு தடவை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா t மைனஸ் 2 பை 2t ப்ளஸ் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ இது வந்து ஃப்ராக்ஷன் ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ இது வந்து u பை v ஃபார்மெட்டில் இருக்குது. u பை vக்கு என்ன டிஃப்ரென்ஷியேஷன் நம்ம படிச்சிருக்கோம்? v u டேஷ் மைனஸ் u v டேஷ் பை v ஸ்கொயர். இந்த ஃபார்முலா தானே படிச்சிருக்கோம். ஸோ இந்த ஃபார்முலாவுக்கு இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அந்த ஆன்சரை எங்கே போடணும்னா ஏற்கனவே நம்ம இங்கே டிஃப்ரென்ஷியேஷன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதுக்கு பக்கத்துலேயே ப்ராடக்ட்லேயே நம்ம போடணும். சரியா? முதல்ல v u டேஷ் விங்கிற இதை வந்து அப்படியே எடுத்துக்கணும். கீழே இருக்கிறது ஃபுல்லாக நமக்கு v. சரியா? மேலே இருக்கிறது ஃபுல்லாக நமக்கு u. அப்போ முதல்ல v-யை அப்படியே வச்சுக்கணும். 2t மைனஸ் 1 அப்படியே வச்சுக்கோங்க. யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், அதாவது யூங்கிறது t மைனஸ் 2. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நடுவில் மைனஸ் இருக்கனால தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். டீயை பொறுத்தே டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. சரியா? ஸோ அதை இங்கே நீங்கள் ப்ராடக்டில் போட்டுக்கோங்க. மைனஸ் 2ங்கிறது கான்ஸ்டன்ட், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அதை நம்ம போட வேண்டாம். இப்போ v u டேஷ் கண்டுபிடிச்சாச்சு. v அப்படியே வச்சுக்கிட்டோம். யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு 1 கிடைச்சாச்சு. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே ஃபார்முலாவில் மைனஸ் கொடுத்துருக்காங்க, மைனஸ் போட்டாச்சு. யூவை அப்படியே வச்சுக்கணும், அதாவது t மைனஸ் 2வை நம்ம அப்படியே வச்சுக்கணும்னு அர்த்தம். அடுத்தது v-யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். v என்ன பாருங்கள்? 2t ப்ளஸ் 1ன்னு இருக்குது. அப்போ 2t-யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2ங்கிறது ப்ராடக்டில் வர நம்பர், அது நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கக்கூடாது. நிறைய பேர் வந்து இந்த மிஸ்டேக் பண்ணுறீங்க. தனியாக டீயே இல்லாமல் ஒரு நம்பர் பக்கத்தில் வந்திருக்கு பார்த்தீங்களா, இதுதான் கான்ஸ்டன்ட். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தான் நமக்கு 0. அப்போ 2t-யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2க்கு 0ன்னு நீங்கள் போட்டுறவே கூடாது. சரியா? 2வை நீங்கள் அப்படியே தான் வச்சுக்கணும். டீயை பொறுத்தே டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அப்போ 2 இன்ட்டு 1 என்ன வந்துடும் அப்படின்னாக்கா 2ன்னு வந்துடும். அப்போ 2t-யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன கிடச்சிரும்? 2ன்னு கிடச்சிரும். அதை இங்கே நம்ம ப்ராடக்டில் போட்டாச்சு. சரியா? ஓகேவா? அடுத்தது பை வி ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. டிவைடட் பையில் நம்ம என்ன செய்யணும்? வி ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? இதை வந்து ஸ்கொயர் பண்ணணும்னு அர்த்தம். அதாவது 2t ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். அவ்வளவுதான், நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி முடிச்சாச்சு. முதல்ல என்ன பண்ணணும்? இது எக்ஸ் பவர் n ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ எக்ஸ் பவர் 9க்கு என்ன ஃபார்முலா? 9 இன்ட்டு எக்ஸ் பவர் 8. ஆனால் எக்ஸ்ன்னு போடக்கூடாது. எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம எதை எக்ஸாக நினச்சிக்கிட்டோமோ அதை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் எதை எக்ஸாக நினச்சிக்கிட்டோமோ மறுபடியும் அதை ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்.
அதான் நான் செகண்ட் ஸ்டெப்புன்னு சைடில் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டெப்னு இப்படி நீங்கள் சைடில் போட்டு நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னாக்கா தப்பு இல்லாமல் நீங்கள் போடலாம். சரியா? அப்போ இது u/v ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ u/vயோட ஃபார்முலா இங்கே எழுதியிருக்கேன். அதை அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். இப்போ டிஃபரன்ஷியேஷன் ஃபுல்லாக முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம சிம்பிளிஃபிகேஷன் தான். சிம்பிளிஃபிகேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். 9 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 8ஐ என்ன பண்ணலாம், நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் தனித்தனியாக பிரிச்சுக்கலாமா? ஸோ t - 2 the whole power 8 divided by 2t - 1 the whole power 8ன்னு போட்டுக்கலாம். சரியா? இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். 2t - 1ஓட 1 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 2t - 1 தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த t - 2ஓட உள்ளுக்குள்ளே ஒரு 2 இருக்குது பாருங்கள், வெளியில் ஒரு 2 இருக்குது பாருங்கள், அதை இப்படி உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த மைனஸோட சேர்த்து மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன வரும், மைனஸ் t into 2. அப்போ என்ன வரும், -2tன்னு வந்துடும். அடுத்தது இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ரெண்டு மைனஸும் சேர்ந்தால் ப்ளஸ் ஆகிடும். அப்புறம் இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, மல்டிப்ளை பண்ணால் 4. சரியா? நீங்கள் கிளியராக தப்பு இல்லாமல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் ஆன்சர். டிவைடட் பை இதை நம்ம ஒன்றுமே செய்ய போகிறது கிடையாது, அப்படியே வச்சுக்கோங்க. 2t + 1 the whole square. சரிங்க, +1. சரியா? அவ்வளவுதான். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த +2tயும் -2tயும் நமக்கு என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். சாரி, இந்த இடத்துல வந்து ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன், இங்கே வந்து ப்ளஸ் தானே இருக்குது. சாரி, இந்த இடத்துல ப்ளஸ்ஸு. ஸோ அதனால் இந்த இடத்துல ப்ளஸ் போட்டுக்கோங்க. தப்பாக எழுதிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. v இருக்கிற பிளேஸில் இங்கே +1 இருக்குது, நான் -1 தப்பாக எழுதிட்டேன். நல்ல வேலை அதை நான் மாற்றிட்டேன். சரியா? இப்போ பாருங்கள், +2t -2t கேன்சல் ஆகிடும். 4 + 1 இங்கே நியூமரேட்டில் என்ன கிடைச்சிடும், நமக்கு 5 மட்டும் கிடைச்சிடும். ஸோ 9 × t - 2 the whole power 8 by 2t + 1 the whole power 8 into இந்த இடத்துல எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, நியூமரேட்டரில் 5 மட்டும் கிடைச்சிருக்கு, by 2t + 1 the whole square. இப்போ நம்ம நியூமரேட்டர் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 9 5s are 45 t - 2 the whole power 8 divided by 2t + 1 இங்கே டினாமினேட்டரில் 8 டைம்ஸ் இருக்குது, இங்கேயும் டினாமினேட்டரில் 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ ரெண்டுமே சேர்த்தாக்க பேஸ் ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால பவர் என்ன செஞ்சுக்கலாம், நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 2t + 1 the whole power 10ன்னு கிடைக்கும். இதுக்கு மேலே இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். ஸோ இதுதான் G' of Tயோட ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.